ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் பயங்கர டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் புலாவ் வாங்க எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் கீ விட்டுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். நல்லா இது வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணிக்கு பதில் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 3 டம்ளர் தேங்காய் பால். ஆக்சுவலி 2 டம்ளர் தேங்காய் பால் 1 டம்ளர் தண்ணி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். நம்மளுடைய சிம்பிளான மஷ்ரூம் புலாவ் ரெடி. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.